ஒரு நகரத்தில் விக்னேஷ் என்ற ஒருவர் இருந்தார். அவர் மின்சாரத்துறையில் அலுவலராக பணிபுரிகிறார். குடும்ப தலைவர். 2 பெண் பிள்ளைகளை பெற்றவர். வயது 45 இருக்கும். இவரை அவர் தெருக்காரர்கள் எல்லாம் மிஸ்டர் சார் என்றே அழைப்பார். அவர் பார்ப்பதற்கு பெரிய தொழில்நுட்ப முதலாளி போல் இருப்பவர். ஏனென்றால் தன் ஆடைகள் அவ்வாறு நேர்த்தியாக இருக்கும். ஒரு நாள் இவர் மூத்த மகள் கல்லூரி படிப்பிற்காக பணம் தேவைப்பட்டது. வெளியே இவர் கடன் ஏதும் வாங்கி பழக்கமில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரே குழப்பமாக இருந்தார். இதனால் தினமும் வீட்டில் சண்டை ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இவர் அதனை நினைத்தபடியே அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தார். மறுநாள் மிஸ்டர் விக்னேஷ் வேலைக்கு செல்லும்போது தன் பக்கத்து வீட்டில் குடியிருப்பவர் சிதம்பரம். அவர் அருகே வந்தார். சிதம்பரம் சொன்னார், நாங்கள் குடும்பத்துடன் வெளியூர் செல்கிறோம். வருவதற்கு 1 வாரம் ஆகும். அதனால் எங்கள் வீட்டு கரண்ட் பில் நீங்கள் கட்டிடுங்க சார்னு சொல்லி பணமும் புக்கையும் கொடுத்தார். இவர் அதை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது அவர் யோசித்தபடியே பணத்தை வைத்திருந்தார். மதியம் ஆனது. கட்டலாமா வேண்டாமா என்று அவர் மனதில் ஒரே குழப்பம். வீட்டில் வேற மூத்த பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். சிதம்பரம் வர 1 வாரம் இருக்குது. அதுக்குள்ளே நாம் கரண்ட் பில்லு கட்டிடலாம் என யோசித்தபடி அவர் அந்த பணத்தை தன் பேண்ட் பாக்கெட்டை விட்டு எடுக்கவே இல்லை. மாலை வரை ஒரே பதற்றத்துடனும் பயத்துடனும் இருந்தார். ஒரு வேளையாக அலுவலகம் முடிந்தது. வீட்டிற்கு மிக வேகமாக தன் ஸ்கூட்டர் வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். மனதில் மகளுக்கு பணம் கொடுத்து விடலாம் என்ற சந்தோஷம் ஒரு புறத்தில் இருக்க, இந்த பணம் ஏது என்று பொண்டாட்டி கேட்டால் என்ன சொல்றது என்று யோசித்தபடியே வண்டியை ஓட்டினார். அவர் வீட்டிற்கு வந்தவுடன் தான் வைத்திருந்த பணத்தை எடுத்து தன் மனைவியிடம் தந்தார். மனைவி, ஏதுங்க உங்களுக்கு இந்த பணம் என்று கேட்கத் தொடங்கினார். மிஸ்டர் விக்னேஷ், உனக்கு அது எல்லாம் எதுக்குடி? இந்த பணத்தை வைத்து மூத்த மக கல்லூரிக்கு பணம் கொடுத்துரு என்று அதட்டினார். அவள் மனைவி திரும்ப திரும்ப கேள்வி கேட்டதால் அவர் உண்மையை கூறுகிறார். இந்த பணம் சிதம்பரத்தோடது. அவர் கரண்ட் பில்லை கட்ட தந்தார். ஆனால் அவர் வெளியூருக்கு போயிட்டு வர நாள் ஆகும்னு சொன்னார். அதை நான் அப்புறம் கட்டிக்கலான்னு அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்தேன் என்கிறார். அதற்கு மனைவி, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? வேலியே பயிரை மேய்தார் போல இருக்கு. நீங்கள் பண்ணுனது. உங்களை நம்பி தந்தார். இப்படியா செய்கிறது? நியாயமா? அந்த பணமே வேண்டாங்க. நான் வீட்டு செலவுக்கு வச்சு இருக்கிற பணத்தை மூத்த மக காலேஜுக்கு தந்துடுறேன். நீங்கள் இதை உங்கள் ஆஃபீஸில் கட்டிடுங்க என்று அவர் திருந்தும்படி புத்துமதி சொன்னார். மிஸ்டர் விக்னேஷ் திருந்தினார். மறுநாள் முதல் வேலையாக ஆஃபீஸுக்கு சென்று சிதம்பரத்தோட பணத்தை கட்டினார். இதில் அவருக்கு ஒரு ஆனந்தம் கிடைத்தது. பயம் இல்லாமல் தன் பணியை தொடர்ந்தார்.